ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்கிறேன். அது வந்து யாரோட லைஃப்க்குலாம் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். என்னோட லைஃபுக்கு அது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. உங்களுக்கும் கனெக்ட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னு பார்க்கலாமா? நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோன்னு ஞாபகம் இருக்கா? மழை பெய்யும் போது தண்ணியில் கால் வச்சு விளாண்டுருப்போம். வானத்தை பார்த்து மேகத்தோட வடிவத்தை பார்த்து பேசியிருப்போம். ஒரு நாள் போகிறது கூட தெரியாமல் அந்த நிமிஷத்துலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மொபைலு, வேலை, பிரச்சனை அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடைக்கிறதில்ல. மெதுவாக வாழ்கிற கலை என்னன்னே நமக்கு தெரியறதில்ல. மெதுவாக வாழ்கிறதுனா என்னது? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடாமல் தேவையானதை மட்டும் கவனித்து இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தை முழுசாக அனுபவிக்கிறது தானே. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பயணம் தாங்க. அது வந்து ஒரு ரேஸ் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க முன்னாடி போகிறாங்கன்னு நாமளும் பின்னாடியே அவங்க பின்னாடியே ஓடணும்னு அது அவசியம் இல்லைல்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்குன்னு ஒரு வழி உண்டு. அதுபடி தான் நம்ம போக முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் நம்ம டீ குடிக்கும்போது என்னைக்காவது அதோட டேஸ்ட்டு, அதோட ஸ்மெல்லு, அந்த சூடு இதையெல்லாம் நம்ம கவனித்து குடிச்சிருப்போமா? இதையெல்லாம் கவனித்து குடித்தா கூட அந்த நம்ம டீ குடிக்கும்போது இருக்கிற ஒரு அமைதியை நம்மளால் உணர முடியும். நாம் அப்படி குடிக்கும்போது அந்த டீ குடிக்கிற நேரத்தில் இருக்கிற அந்த ஒரு அமைதியை வந்து நம்மளால் உணர முடியும். மெதுவாக வாழ்கிறதுனா வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை. அவசரம் இல்லாமல் எந்த ஒரு அழுத்தமுமே இல்லாமல் நிதானமாக செய்கிறது தான். ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி இது போதும் அப்படின்னு நம்ம மனசுக்கு நாமளே சொல்ல கற்றுக்கணும். மெதுவாக நடக்கணும், மெதுவாக பேசணும், மெதுவாக யோசிக்கணும். அப்போ நம்மளோட மனசும் தன்னால் அமைதியாக மாறும். நம்ம மனசு வந்து ஒரு குழந்த மாதிரிங்க. அதை நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும். எப்போவுமே கஷ்டம், கவலைன்னு சொல்லி அதை உடைச்சிட்டே இருந்தால் அது சோர்ந்து போயிடும்ல. சில நேரங்களில் அதை நம்ம மனசுக்கிட்ட பரவாயில்ல, இது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லணும். நம்ம மெதுவாக வாழ்கிறதுனால நமக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். நம்மளோட நிம்மதி அதிகரிக்கும். நம்மளோட வாழ்க்கையே நமக்கு அழகாக தெரியும். நம்மளை நாமளே புரிஞ்சுக்க முடியும். நாம் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒன்று என்னென்னா, வாழ்க்கை வந்து ஒரு ரேஸ் இல்லை. அதாவது பந்தயம் இல்லை. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு அனுபவம். அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஸ்பீடு இருக்கணும், வேகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அமைதி இருந்தாலே போதும். இன்னையிலேருந்து ஒரு சின்ன டிசிஷன் எடுத்துக்கலாமா? வாழ்க்கைக்காக ஓடுற ஓட்டத்தை குறைக்க வேண்டாம். அந்த ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம மனசுக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். நம்ம மனசோட நம்ம கொஞ்சம் நேரம் பேசணும். நம்ம மனசை நாம தானே நல்லா பார்த்துக்கணும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பார்த்த கொஞ்ச நேரத்தில் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடச்சிருந்தா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது கொஞ்ச நேரம் நான் பேசுனதுனால என்னோட மனசுக்கு கொஞ்சம் அமைதி இருந்தது. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.